நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம காணொலி போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இனிமே தினமும் வரும். சரிங்களா? பாருங்க, கூற்று காரணம் இது வந்து டிஎன்பிசில கேட்கப்பட்ட ஒரு வினா. சரிங்களா? இந்த மாதிரி கொடுத்துட்டு கூற்று சரி காரணம் தவறு, காரணம் சரி கூற்று தவறு, இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா உடனே நம்ம குழம்பிக்க கூடாது. சரிங்களா? முதல்ல அது என்ன கொடுத்துருக்காங்கன்னு கான்செப்டை புரிஞ்சுக்கணும். சரிங்களா? புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. பாருங்க, கூற்றுல என்ன கொடுக்குறாங்க பாருங்க. தந்த பலகை. சரிங்களா? தந்த பலகை என்பதன் பொருள் கொடுத்த பலகை என்பதாகும். அப்ப கூற்றுல என்ன கொடுத்துருக்காங்க? தந்த பலகை. இதோட பொருள் பாத்தீங்கன்னா கொடுத்த பலகை அப்படின்னு ஒரு பொருள்ல வருமா. சரிங்களா? முதல்ல கேள்வியை புரிஞ்சுப்போம். சரிங்களா? அடுத்து பாருங்க, காரணம். இரண்டு சொற்களுக்கு இடையில் இப் என்ற சரிங்களா ஒற்றெழுத்து வந்ததனால் பாருங்க, வந்ததனால் தான் கொடுத்த பலகை. அப்ப இந்த தன்ன பலகை, இந்த இரண்டு சொற்களுக்கு இடையே இந்த இப்பு என்ற ஒரு ஒற்றெழுத்து வந்ததனால தான் கொடுத்த பலகை என்னும் பொருள்ல வருமா. அப்ப இது வரல அப்படின்னா கொடுத்த பலகை என்னும் பொருள்ல வராது அப்படின்னு நமக்கு கேள்வியில கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்ப கேள்வி நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப பாருங்க, அப்ப இது என்ன மாதிரி கேள்வி? இது ஒற்றெழுத்து மிகுமா மிகாதா, அதாவது வல்லினம் மிகுமா மிகாதா, அந்த மாதிரி கான்செப்ட். சரிங்களா? பாருங்க, நம்ம வல்லின எழுத்துக்கள் எங்கெங்க மிகும் எங்கெங்க மிகாதா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ஈஸி. பாருங்க, இந்த ஒற்றெழுத்தை எடுத்துட்டு முதல்ல கூட்டுற பாருங்க. இது ஏன்னா இப்ப இது வந்தனால தான் கொடுத்த பலகை நம்ம பொருள்ல வந்திருக்கோம். இது இல்லை அப்படின்னா அப்ப என்ன மாதிரி பொருள்ல வரும் அப்படிங்கிறத பாருங்க. தந்த. தந்த அப்படிங்கிறது என்னது? தருகின்ற ஒரு செயல். என்ன தராங்க? பலகை. அப்ப தருகின்ற ஒரு செயல். அப்ப தந்த அப்படிங்கும் போது இது வந்து ஒரு செயல், இது வந்து ஒரு வினை. அப்ப இது ஒரு முற்று பெறாத ஒரு வினை. அப்ப முற்று பெறாத ஒரு வினை என்னன்னு சொல்லுவோம்? எச்சம். சரிங்களா? அது பெயரை கொண்டு முடிஞ்சால் பெயரச்சம், வினையை கொண்டு முடிஞ்சால் வினையச்சம். இங்க பலகை என்னும் ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சதால் இது என்னது? பெயரெச்சம். அப்ப தந்த பலகை அப்படிங்கிறது ஒரு பெயரெச்சம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எச்சங்கள் சரிங்களா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். அதை தவிர மீது எந்த எச்சம் வந்தாலும் அதற்கு இடையில ஒற்று மிகாது. சரிங்களா? அப்ப பெயரெச்சத்துல ஒற்று மிகாது. ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சத்துல மட்டும்தான் ஒற்று மிகும். சரிங்களா? எப்படி? இப்ப கூவா குயில், ஓடா குதிரை. பாருங்க, ஓடா அங்கே ஒற்று மிகும், கூவா அங்க ஒற்று மிகும். சரிங்களா? மீது எந்த எச்சம் வந்தாலும் அங்க ஒற்று மிகாது. அதை மட்டும் நல்லா தெளிவாக வச்சுக்கோங்க. அப்ப பெயரெச்சத்துல ஒற்று மிகாது. சரிங்களா? அப்ப மிகாதுன்னா இங்க மிகுந்து வந்திருக்கு. அப்ப மிகுந்து வந்தா அப்புறம் அது எப்படி வரும் அப்படின்னா, இது வந்து தந்தம். சரிங்களா? தந்தம். தந்தம் அப்படின்னா யானையோட தந்தம். சரிங்களா? அப்ப பாருங்க, தந்தம் இதுல வந்து மகர ஈடு வந்திருக்கா. அப்ப மகர ஈற்று புணர்ச்சி விதிப்படி மகர ஈடு எங்கெங்கெல்லாம் வருதோ அங்க அது நீங்கி வருமொழியோட முதல் எழுத்துல காசா தாவா வந்துச்சு அப்படின்னா பா வந்திருக்கா. அப்ப அதோட ஒற்றானது இங்க மிகும். அப்ப தந்தம் கூட்டல் பலகை தந்த பலகை. அப்ப தந்த பலகை ஒற்று வந்தா அது என்ன பொருள்ல வருது? தந்தம், யானை தந்தத்தால் செய்யப்பட்ட பலகை. சரிங்களா? ஆனா நமக்கு இங்க பொருள் என்ன கொடுக்குறாங்க? கொடுத்த பலகை. அப்ப கொடுத்த பலகை, அப்ப அது தந்த பலகை தானே, அது பெயரெச்சம் தானே. பெயரெச்சத்துல ஒற்று மிகுமா? மிகாது. அப்ப பாருங்க, இது மிகாது. அப்ப இந்த கூற்றானது சரியா? கூற்று தவறு. காரணம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இரண்டு சொற்களுக்கு இடையில் இப் என்ற ஒற்றெழுத்து வந்ததால் கொடுத்த பலகை என்ன பொருள் வந்திருக்கு. நான் சொன்னல, இதற்கு இடையில ஒற்று வந்தா அது என்னது? அது வந்து தந்தம், யானையோட தந்தத்தால் செய்யப்பட்ட பலகை இன்னும் பொருள்ல வரும். சரிங்களா? அப்ப ஒற்று வராம இருந்தாதான் கொடுத்த பலகை இன்னும் பொருள்ல வரும். அப்ப இங்க ஒற்று வந்ததனால் போட்டாங்க, வராம இருந்தாதான் கொடுத்த பலகை இன்னும் பொருள்ல வரும். வந்ததனால் அப்ப என்ன வரும்? வந்தால் அது யானையால் செய்யப்பட்ட தந்தம், அந்த யானை தந்தத்தால் செய்யப்பட்ட பலகை அந்த ஒரு பொருள்ல வரும். சரிங்களா? அப்ப காரணமும் இங்க தவறு. பாருங்க, அப்ப கூற்றும் தவறு, காரணம் தவறு. சரிங்களா? இந்த விடை எங்க இருக்கு அப்படிங்கிறது மேல ஒரு திரையில வர அந்த கேள்விக்கு கீழே 4 விடை இருக்கா, அதுல எங்க சரியான விடை அப்படிங்கிறத நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி விட்டுப்பாங்க. சரிங்களா?